கோவை டிஜிகாப் என்ற வாட்ஸ்ஆப் சாட்பாட் அதன் சட்ட ரீதியான மற்றும் நடைமுறை ரீதியான நிலையை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மூத்த வழக்கறிஞர் பொதுமக்களுக்கு விளக்குவது, இது சாதாரண வாட்ஸ்ஆப் நம்பர் அல்ல. காவல்துறை மக்கள் சேவையை டிஜிட்டல் முறையில் எளிமைப்படுத்த உருவாக்கிய ஒரு அதிகாரப்பூர்வ தொடர்பு அமைப்பு. ஆனால் எந்த டிஜிட்டல் சேவையையும் போல இதையும் மக்கள் அறிவுடன் பயன்படுத்த வேண்டும். இந்த சேவையின் சட்டப்பூர்வ நோக்கம், இந்த சாட் பாட் உருவாக்கப்பட்டிருப்பதன் முக்கிய நோக்கம், மக்கள் காவல் நிலையங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய அவசியத்தை குறைப்பது, உடனடி தகவல் மற்றும் உதவியை வழங்குவது, சைபர் கிரைம், டிராஃபிக் ஃபைன், பெண்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்களில் விரைவான அணுகலை வழங்குவது, புகார் கொடுக்கும் செயல்முறையை எளிமைப்படுத்துவது. இது இந்தியாவில் வளர்ந்து வரும் கவர்னன்ஸ் மற்றும் டிஜிட்டல் போலீசிங் முறையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. மக்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய அம்சம், ஒரு வழக்கறிஞர் மிகவும் வலியுறுத்தி கூறும் விஷயம், வாட்ஸ்ஆப்பில் இருந்து மெசேஜ் வந்ததாலே அதை முழுமையாக நம்பக்கூடாது. ஏன் இப்போது ஃபேக் போலீஸ் அக்கவுண்ட்ஸ், சைபர் ஸ்கேம் லிங்க்ஸ், ஓடிபி மோசடிகள், போலியான ஃபைன் பேமெண்ட் லிங்க்ஸ் இவை அதிகமாக நடக்கின்றன. அதனால் அதிகாரப்பூர்வ எண்ணா என்று சரிபார்க்க வேண்டும். ஓடிபி, ஏடிஎம் பின், பாஸ்வேர்ட் கொடுக்கக்கூடாது. பேமெண்ட் செய்வதற்கு முன் அஃபிஷியல் போலீஸ் போர்ட்டல் பயன்படுத்த வேண்டும். சட்ட ரீதியாக இதன் மதிப்பு என்ன? இந்த சாட் பாட் மூலம் தகவல் பெறலாம், வழிகாட்டுதல் பெறலாம், ஆரம்ப புகார் பதிவு செய்யலாம். ஆனால் வாட்ஸ்ஆப் சாட் மட்டும் நீதிமன்றத்தில் முழுமையான எஃப்ஐஆர் ஆக தானாக மாறாது. அதாவது சில விஷயங்களுக்கு பிசிக்கல் வெரிஃபிகேஷன் தேவைப்படும். காவல்துறை விசாரணை நடைமுறை தனியாக இருக்கும். முக்கிய குற்றவியல் நடவடிக்கைகள் சிஆர்பிசி-பிஎன்எஸ்எஸ் விதிமுறைகளின் கீழ்த்தான் நடைபெறும். இதன் நல்ல பக்கம், ஒரு சமூகநல பார்வையில் பார்த்தால், பெண்களுக்கு உடனடி உதவி, முதியவர்களுக்கு எளிய அணுகல், சைபர் கிரைம்க்கு வேகமான தகவல், மக்கள் காவல்துறை இடையேயான தூரம் குறைதல், இவை மிகவும் நல்ல முன்னேற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. இறுதி சட்ட ஆலோசனை போல சொன்னால், டிஜிட்டல் காவல் சேவைகள் வருவது நல்ல முன்னேற்றம். ஆனால் மக்கள் அதிகாரப்பூர்வம் மற்றும் மோசடி என்பதற்கிடையிலான வித்தியாசத்தை தெளிவாக அறிந்து செயல்பட வேண்டும். பாதுகாப்புடன் பயன்படுத்தினால் இப்படிப்பட்ட சேவைகள் மக்களுக்கு உண்மையிலேயே பயன் தரும்.